Hello students, this is part 4, chapter 9, C++ IO input output operators we are going to see about. So input, what is the input? The values what we are giving to the computer is called input. What is output? The result what is received from the computer is called output. So which are the symbols used for getting input? Which are the symbols used for getting output? That comes under IO operators. So input operator is this. This is used to get input. What it will do now, you just see the example students. Here I have given. For example, if you have to get two numbers as input to the variables A and B. இப்போ A and B ரெண்டு வேரியபிளுக்கு input வாங்கணும், ரெண்டு நம்பர் வாங்கணும்னா you have to use the function cin. Cinங்கிறது ஒரு predefined name. input வாங்குறதுக்கு input வாங்கு அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா C++ல we have to use what keyword? cin. Then எத்தனை வேரியபிள்ஸ்க்கு இன்புட் போடணுமோ அத்தனை வேரியபிள் நேம் கொடுக்கணும், இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும். So this is extracting input from the keyboard and store to the variables given here. Input keyboardல இருந்து கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் ஒன்று ஏல ஸ்டோர் பண்ணோம், இன்னொன்று பில. எத்தனை வேரியபிள்ஸ் வேணாலும் நம்ம இங்கே இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிக்கலாம். ஏ மட்டும் போதுன்னா இந்த இதில் எல்லாம் வேண்டாம். எத்தனை ஆப்ரேட்டர், எத்தனை வேரியபிளுக்கு இன்புட் வாங்கணுமோ அத்தனை ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணும். ஸோ இதுதான் இன்புட் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் நேம் என்னென்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் கெட் ஃப்ரம், ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் கெட் ஃப்ரம் ஆப்ரேட்டர். ஏன்னா கீபோர்டில் இருந்து இந்த சீன் என்ன பண்ணுது, நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுற இன்புட்டை வாங்கி இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். தட்ஸ் வை இட் இஸ் கால்ட், இங்கேருந்து இங்கே வாங்குது கெட் ஃப்ரம் ஆர் ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸ்ட்ரீம்ங்கிறது continuous flow of data, that is called stream. It is a binary operator. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரண்ட் இருக்கும், இதுக்கு அப்புறம் ஒரு ஆப்ரண்ட் இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி சின்னு இருந்தால் அங்கேருந்து இந்த வேரியபிளில் போய் டேட்டா ஸ்டோர் பண்ணும். ஸோ it has two operands. That's why it is called binary operator. இது வந்து என்னன்னு சொல்லுவோம், binary operator. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரண்ட் வந்து என்னவா இருக்கும்னா keyboard as the input device. இந்த Cங்கிறது என்னன்னு சொல்கிறோம், it identifies that input device. Cin வந்து input device ஐடென்டிஃபை பண்ணுது. ஸ்டாண்டர்ட் input device எப்போவுமே keyboard. Similarly ஸ்டாண்டர்ட் output device எதுனா monitor. ஸோ கீபோர்ட்லேருந்து வேரியபிள் இங்கே எடுக்குது. ஸோ that's why it's called extract. If you want to receive more than one input, you can use more operator like this. இப்போ 2 இன்புட் வாங்கணும்னா 2 ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் Cin, இந்த Cin என்னன்னு சொல்கிறோம், ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். இட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அ வேல்யூ டைப்ட் ஆன் த கீபோர்ட் அண்ட் ஸ்டோர் இட் இன் த வேரியபிள் கிவன். ஃபார் எக்ஸாம்பிள் நம். ஸோ இந்த Cinங்கிறது என்ன, 2 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா இந்த பாக்ஸில் இருக்கிறது எழுதிக்கோங்க. வாட் இஸ் Cin? இட் இஸ் அ ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். It extracts the input typed on the keyboard and store it in the variable num. So Cன்னு நீங்கள் கீபோர்டுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இங்கே போகுது. அப்போ ஆரோ மார்க்கு இப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி இருக்கணும். ஆக்சுவலி நம்மங்கிறது இங்கே எழுதணும், இடம் இல்லாதனால நெக்ஸ்ட் லைன் எழுதியிருக்காங்க. தட்ஸ் ஆல். இங்கே பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள். இப்போ இங்கே 2 வேரியபிள்ஸில் வேல்யூ வாங்குது. ஒன்று எக்ஸில் ஸ்டோர் பண்ணோம், இன்னொன்று ஒயில் ஸ்டோர் பண்ணோம். ஸோ இட் இஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் 2 வேல்யூ. Cin என்ன பண்ணும், read the first value and immediately assign it to the variable x. Then it read the second value and it will assign in the variable y. நம்ம எப்படி இன்புட் கொடுக்கணும்னா, இப்போ 2 இன்புட் கொடுக்கணும்னா கீபோர்டில் நீங்கள் எப்படி டைப் பண்ணணும்னா 5 10 அப்படி 2 இன்புட் கொடுக்கணும்னா 5 ஸ்பேஸ் கொடுக்கணும். So it reads the second value which is typed after the space and assign it to the y. இங்கே வந்து ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நடுவில் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன கொடுப்போம்னா, இன்புட்டில் கொடுக்குறப்போ ஸ்பேஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அ செப்பரேட்டர். இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இப்போ 5 நம்பர்ஸ் கொடுக்குறோன்னா 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் 5. அந்த செப்பரேட்டர் என்ன கொடுக்கணும், நீங்கள் கண்டினியூஸாக நம்ம இன்புட் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப தான் கொடுப்போம். ஐ எம் டைப்பிங் ஹியர். இங்கே பாருங்கள், இப்போ 2 வேல்யூஸ் இன்புட் கொடுக்கணுன்னா
you have to give like this. 5 space 10 இப்படி கொடுக்கணும். This is the correct form. You should not type 5 space இல்லாமல் கொடுத்தா இது 510 தான் எடுத்துக்கும். It won't take it as 510. So தனித்தனி நம்பரை ஐடென்டிஃபை பண்ணோன்னா they should be separated by space. This is wrong. இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. This is wrong. Okay students. Similarly output display பண்ணுன்னு கொடுக்கறதுக்கு cout அப்படிங்கிற ஒரு object. This is called predefined object which indicates that the output இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கறதெல்லாம் அவுட்புட். இதை மானிட்டர்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. This is called insertion or put to operator. What is the name of this? அங்கே வந்து inல கொடுக்கறது double greater than symbol. outல நம்ம யூஸ் பண்ணுறது டபுள் லெஸ் தேன். ஸோ இது என்ன பண்ணோம்னா அவுட்புட் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள். ஸோ இட் இஸ் கால் ஸ்ட்ரீம் இன்சர்ஷன். இங்கே இருக்கிறத மானிட்டரில் இன்சர்ட் பண்ணுது. ஸோ ஆரோ மார்க் மானிட்டரை பார்த்து இருக்கணும். பிகாஸ் மானிட்டரில் தானே அவுட்புட் போகுது. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைஸ் எதுன்னா மானிட்டர். ஸோ இட் ஷுட் பி பாயிண்டட் டுவர்ட்ஸ் அவுட். என்ன டிஸ்பிளே பண்ணுமோ ஸ்ட்ரிங் எல்லாம் இருந்தால் டபுள் கோட்ஸில் கொடுப்போம். இல்லைன்னா வேரியபிள்ஸாக இருந்தால் ஜஸ்ட் அதனோட நேம் கொடுத்தா போதும். எல்லாமே செப்பரேட் பண்ணுறது இங்கேயும் இந்த ஆப்ரேட்டர். ஸோ இட் இஸ் கால் ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆர் புட் டு ஆப்ரேட்டர். அதனோட யூஸ் என்ன? இட் இஸ் யூஸ் டு சென்ட் ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸில் கொடுக்கறதெல்லாம் ஸ்ட்ரிங் ஆஸ் இட் இஸ் அப்படியே அவுட்புட்டில் வரும். இட் இஸ் யூஸ் டு சென்ட் த ஸ்ட்ரிங்ஸ் ஆர் வேல்யூ ஆஃப் த வேரியபிள்ஸ். டபுள் கோட்ஸில் கொடுக்காததில் வேரியபிள் நேமாக எடுத்துகிட்டு அதில் இருக்க வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். வேல்யூஸ் ஆஃப் த வேரியபிள்ஸ் ஆன் இட்ஸ் ரைட். இதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிறது on its rights to the object on the left side என்ன object இருக்கு? coutனா monitor indicate பண்ணுது. So first operand is the predefined identifier cout. It identifies the monitor as the standard output object. So coutங்கிறது ஒரு object. அது எதை ஐடென்டிஃபை பண்ணுது? மானிட்டரை, ஸ்டாண்டர்ட் அவுட்புட் டிவைஸ். செகண்ட் ஆப்ரண்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த இதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற ஆப்ரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், அது ஒரு வேல்யூவாக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லைன்னா வேரியபிள் நேமாக இருக்கலாம். See this example. இப்போ டபுள் கோட்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு அவுட்புட். த சம் ஈக்குவல் டு அது அப்படியே அவுட்புட்டில் வரும். இந்த டபுள் கோட்ஸ் வராது. அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது வந்துடும். இது டபுள் கோட்ஸில் கொடுக்கலையா, அப்போ இது வந்து வேரியபிள்னு எடுத்துகிட்டு இதில் இருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். Now see this example. \n the area. இது டபுள் கோட்ஸில் இருக்கா, அப்போ த ஏரியாங்கிறது அப்படியே வரும். த ஏரியா இந்த காலன் சிம்பிள் உங்களுக்கு அவுட்புட்டில் அப்படியே வரும். \n வராது. இது எஸ்கேப் சீக்வன்ஸ் நியூ லைனில் டிஸ்பிளே பண்ணுன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். தென் இது வேல்யூஸ் 3.54 இன்ட்டு ஆரில் இருக்க வேல்யூ மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ணும். அதே போல் இது பாருங்கள், a + bனா ஏல இருக்க வேல்யூ ப்ளஸ் பியில் இருக்க வேல்யூ ரெண்டையுமே ப்ளஸ் பண்ணி அந்த ஆன்சரை டிஸ்பிளே பண்ணும், மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னுலாம் கூட கேட்கலாம். See this diagram. கான்ஸ்டன்ட்டுங்கிறது ஏதாவது வேல்யூ இல்லைன்னா வேரியபிள் ஆர் எக்ஸ்ப்ரெஷன் ஃபார்முலா, இதெல்லாம் a + b இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஷன். அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி இல்லைன்னா ஸ்ட்ரிங் இருந்தால் அதையெல்லாம் cout என்ன பண்ணும்? மானிட்டருக்கு அனுப்பும். டு சென்ட் மோர் தேன் ஒன் வேல்யூ, இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இது ஒரு ஸ்ட்ரிங், இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன், 2 வேல்யூஸ் இருக்குது. அப்போ அதையெல்லாம் எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கோம்? இந்த இன்சர்ஷன் ஆர் புட்டு ஸ்ட்ரீம் புட்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் கால்ட் கேஸ்கேடிங் ஆஃப் ஆப்ரேட்டர். இது 2 மார்க்கில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர்னா to send more than one value at a time, double less than operator should be used for each variable. பாருங்கள், இது அனுப்பணும்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும், இதை அனுப்பணும்னா இதுக்கு முன்னாடி. இப்போ எத்தனை ஆப்ரேட்டர், எத்தனை நம்ம அவுட்புட் கொடுக்கணுமோ அத்தனை ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணணும். இதை தான் கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். See this example. இப்போ வெல்கம்ங்கிற மெசேஜ் டிஸ்பிளே பண்ணோன்னா cout வெல்கம். இது என்ன பண்ணும்? predefined object cout என்ன பண்ணும்? sends the given string welcome to the screen. cascading input output operators இதுதான் பார்த்துக்கோங்க. what is cascading IO operator?
The multiple use of input and output operator in a single statement is known as cascading IO operator. Is an important 2 mark question. ஒரே நிறைய யூஸ் பண்ணுறது இந்த ஆப்ரேட்டரை ஒரே ஸ்டேட்மெண்ட்டில், தட் இஸ் கால் cascading input output operator. இங்கே பாருங்கள், இப்போது நம்மில் இருக்க வேல்யூ 20ன்னு இருக்கா, இது வந்து இன்டிஜர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்காக என்ன கொடுத்துருக்கோம், இன்ட்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியபிளும் அது என்ன டைப்புன்னு நம்ம ப்ரோக்ராமில் கொடுக்கணும். இன்ட்டா, இன்டிஜராக இருந்தால் இன்ட்டு, டெசிமல் பாயிண்ட் வேல்யூவாக இருந்தால் ஃப்ளோட், கேரக்டர் இருந்தால் கேர்னு கொடுப்போம். இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி மெமரி அலாட் பண்ணும். தென் டிஸ்பிளே பாருங்கள், சி அவுட் ஏ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கா, அப்போ உங்களுக்கு அவுட்புட் எப்படி வரும், இங்கே பாருங்கள் ஏ ஈக்குவல் டு அப்படியே வரும். தென் கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்மள இருக்க வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறோம். நம்மள என்ன இருக்குது 20யா, இப்போ 20 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும். திஸ் இஸ் ஹவு யூ வில் கெட் த அவுட்புட். ஸோ அந்த ஏ ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கனால அது அப்படியே வந்துடும் அவுட்புட்டில். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி தான் இன்புட் வாங்குறது பாருங்கள். ஒரு மெசேஜ் என்டர் 2 நம்பர்ஸ் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோமா, பாருங்கள் அது அப்படியே வந்துருச்சு. இந்த டபுள் கோட்ஸ் வராது, டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே இருக்கிறது எப்படி நம்ம இங்கே டைப் பண்ணியிருக்கோமோ, கேபிட்டல் ஸ்மால் ஸ்பேஸு என்னென்ன சிம்பிள் உள்ளே யூஸ் பண்ணுறோமோ அது அப்படியே வந்துடும். தென் சிஇன் 5 6 5 ஸ்பேஸ் விட்டு 6 2 நம்பர் இன்புட் கொடுத்தா ஒன்று ஏல ஸ்டோர் பண்ணும். இங்கே என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோம், ஏபி. இப்போ சின்னு என்ன பண்ணோம், 2 வேல்யூ வாங்கி அதை ஒன்று ஏலையும் ஒன்றில் பிங்கிற மெமரி லொக்கேஷன்லையும் ஸ்டோர் பண்ணோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஜஸ்ட் லுக் அட் திஸ் சாம்பிள் ப்ரோக்ராம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இங்கே ஜஸ்ட் see this example I have written here. இப்போ to get input 2 numbers in the variables a and b, 2 நம்பர் a and bக்கு இன்புட் வாங்கணும்னா c in ab, இது கேபிட்டலில் கொடுக்கலாம் ஸ்மாலில் கொடுக்கலாம். பட் கேபிட்டலில் கொடுக்குற வேரியபிள் வேறு, ஸ்மால் லெட்டரில் கொடுக்குறது வேரியபிள் வேறு தான். சிமிலர்லி டு டிஸ்பிளே, இது வந்து இன்புட் வாங்குகிறோம். அதே மாதிரி அவுட்புட் ஏ பி சம் டிஸ்பிளே பண்ணோன்னா இங்கே பாருங்கள் ஏ கேஸ்கேட் பண்ணிட்டோம், பி அப்புறம் ஏ ப்ளஸ் பி வேல்யூ. ஸோ திஸ் இஸ் கால் கேஸ்கேடிங் அவுட்புட் ஆப்ரேட்டர். வெல்கம்ங்கிற மெசேஜை மட்டும் இந்த இது ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே பண்ணும். இது என்ன பண்ணும், த சம் இஸ் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்குமா, அப்போ என்ன ஒரு அவுட்புட், த சம் இஸ் டி எப்படி ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்குமோ அதே மாதிரி வரும். த சம் இஸ் அவுட்புட் எப்படி வரும், நான் என்ட்ரு பண்ணுறேன் பாருங்கள். அவுட்புட் how it will come no, ஸ்மால் லெட்டரில் தானே கொடுத்துருக்கோம். த சம் இஸ், இப்போ ஏல இருக்க வேல்யூ பியில் இருக்க வேல்யூ 5 + 5 10 அப்படின்னா 10 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now see this program. இது வந்து கமெண்ட் என்ட்ரி, இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நாட் மஸ்ட், கொடுக்கணும்னு தேவையில்லை, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம், இதுதான் ஃபஸ்ட்டு லைன், எல்லா ப்ரோக்ராமோட ஃபஸ்ட் லைன். சில C++ வெர்ஷனில் ஐஓ ஸ்ட்ரீம் .h கொடுப்போம், இங்கே வந்து கொடுக்க வேண்டாம். இந்த இதில் தட் இஸ் இங்கே வந்து DEV C++ங்கிற வெர்ஷன் அதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ .h இங்கே வந்து கொடுக்கணும்னு நெசசரி இல்லை. தென் யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் இன்ட் மெயின், இதெல்லாம் எல்லா ப்ரோக்ராம்லேயும் காமனாக வரும். இந்த 2nd லைன் 3rd லைன் 4th லைன் 5th லைன் 8th லைன்லாம் இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ரோக்ராம். இந்த 5th லைனுக்கும் இந்த 8th லைனுக்கு இந்த இன்பிட்வீன் கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நமக்கு எப்படி ப்ரோக்ராம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஒரே ஒரு சி அவுட் மட்டும் கொடுத்துருக்கோம், வெல்கம் டு ப்ரோக்ராமிங் இன் C++. அப்போ அவுட்புட் என்ன வரும், இது மட்டும்தான் வரும். இந்த ரிட்டர்ன் 0 என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி 0 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுன்னு இண்டிகேட் பண்ணும். ஸோ இது வந்து வெரி வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஒரே ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் சி அவுட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மற்றதெல்லாம் ஃபார்மேட், அந்த ஸ்ட்ரக்சர், ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றோட யூஸும் we will see that. ஸோ இந்த ஒவ்வொரு லைனையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கீழே, அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. we shall see that. the first லைன் என்ன கொடுத்துருக்கு, hash C++ program to print a string. It is a comment statement. It begins with a line begins with // are considered as comment. Compiler தான் program execute பண்ணும், machine languageல convert பண்ணி. Does not execute any comment as a part of the program. It simply ignore. Compiler என்ன பண்ணும்,
இந்த லைன் இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் என்ட்ரி. அதே ஸ்லாஷ் ஸ்டார் அப்போவே பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் பார்ட்டில், ஸ்டார் ஸ்லாஷ் இதுக்குள்ளே கொடுத்துருக்கிறதையும் மல்டி லைன் கமெண்ட் என்ட்ரின்னு எடுத்துகிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணாது, ஒமிட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு ஐஓ ஸ்ட்ரீம் செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்கோம், ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஐஓ ஸ்ட்ரீம்னா இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம். அந்த ஒரு ஹெட்டர் ஃபைல், அதில் தான் நம்ம C++ ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சிஇன் சிஅவுட், அது இல்லாமல் நிறைய இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவோம். அதனோட டெஃபினிஷன், அதாவது ஒவ்வொரு டெஃபினிஷனும் ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும், அதெல்லாம் இந்த ஹெட்டர் ஃபைலில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ அதை போய் அதை ரெஃபர் பண்ணிட்டு தான் எக்ஸிக்யூட் பண்ணும். சிஇன் கொடுத்தா என்ன பண்ணணுங்கிறது ஒரு ப்ரோக்ராம் ஃபார்மில் இருக்கும். இப்போ கம்பைலர் அந்த ஐஓ ஸ்ட்ரீமில் போய் சிஇனோட டெஃபினிஷன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணும். கொடுத்துருக்கு பாருங்கள். யூஸ்வலி ஆல் C++ ப்ரோக்ராம் பிகின்ஸ் வித் ஹேஷ். இந்த ஹேஷ் சிம்பிள் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் ப்ரீ ப்ராசஸர் டைரக்டிவ் ஆர் டைரக்டிவ் ஃபார் ப்ரீ ப்ராசஸர். அது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, மற்ற ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி these statements are processed before compilation process begins. That's why எந்த லைன் ஹேஷில் ஸ்டார்ட் பண்ணதோ that indicates directive for preprocessor. So hash include IO stream அந்த statement என்ன பண்ணுது, tells the compiler's preprocessor to include the header file. இந்த IO streamங்கிற ஃபைலை ப்ரோக்ராமில் அட்டாச் பண்ணிக்கோ அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைன். எதனால் iostream.h அட்டாச் பண்ணோம், டு இம்ப்ளிமெண்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். நம்ம இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இந்த ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதில் தான் எல்லா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன்ஸும் ப்ரோக்ராம் ஃபார்மில் ஃபங்க்ஷன் ஃபார்மில் இருக்கும். ஸோ iostream இஸ் அ ஹெட்டர் ஃபைல் தட் கண்டெய்ன்ஸ் டெஃபினிஷன்னா நீங்கள் இங்கே ஸ்டேட்மெண்ட்டுன்னு இமேஜின் பண்ணிக்காதீங்க. இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் ஃபார்மில் தான் இருக்கும். டெஃபினிஷன் ஆஃப் இட்ஸ் மெம்பர் ஆப்ஜெக்ட் சிஇன் சிஅவுட். சிஇனுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், சிஅவுட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஆக்சுவலி இட்ஸ் அ மெம்பர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதனோட டெஃபினிஷன்னா அது சிஇன் கொடுத்தா என்ன பண்ணணும், சிஅவுட் கொடுத்தா என்ன பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் ஃபார்மில் இருக்கும். நம்ம இன்க்ளூட் பண்ணாட்டி என்ன ஆகும்னா எரர் மெசேஜ் வரும், சிஇன் சிஅவுட்டு ஒர்க் ஆகாது, இன்புட் அவுட்புட் வாங்க முடியாது. ஸோ இன்புட் அவுட்புட் சிஇன் சிஅவுட் ஒர்க் ஆகணும்னா நம்ம கண்டிப்பாக இங்கே என்ன கொடுக்கணும், எல்லா ப்ரோக்ராமோட ஃபஸ்ட்டு லைனும் கமெண்ட் என்ட்ரி கொடுக்கணும்னு தேவை கிடையாது, அது சும்மா ஆப்ஷனல் தான். பட் கண்டிப்பாக ஹேஷ் இன்க்ளூட் iostream கொடுக்கணும். iostreamங்கிறது என்னது, ஹெட்டர் ஃபைல். வை வி ஹாவ் டு கிவ் ஹெட்டர் ஃபைல், because the header file alone consists input output all input output function definitions. So the compiler will include this header file into the program to make that input output function work. Then using namespace standard, இந்த லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு கீழே நேம்ஸ்பேஸுங்கில் என்ன இருக்குன்னா, நம்ம என்னென்ன நேமிங்ஸ் யூஸ் பண்ணுறோமோ, வேரியபிள் நேம், ஃபங்க்ஷன் நேம், கிளாஸ் நேம்ஸ், என்னென்ன நேம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதனோட எல்லா கலெக்ஷனும் இதில் இருக்கும். ஸோ தட் எதுவுமே ரிப்பீட் ஆகாதபடி அது மேனேஜ் பண்ண முடியும். த லைன் யூஸிங் நேம்ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் டெல்ஸ் த கம்பைலர் டு யூஸ் ஸ்டாண்டர்ட் நேம்ஸ்பேஸ். நேம்ஸ்பேஸ் என்ன பண்ணும், இட் கலெக்ட்ஸ் த ஐடென்டிஃபையர் யூஸ்டு ஃபார், ஐடென்டிஃபையர்னா நேம்ஸ், கிளாஸ், ஆப்ஜெக்ட், வேரியபிள்ஸ், இதுக்கெல்லாம் நம்மளே கொடுப்போம். அந்த நேம்ஸோட கலெக்ஷன் எல்லாமே இந்த நேம் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கும். அப்போ இட் ப்ரொவைட் அ மெத்தட் ஃபார் ப்ரிவென்டிங் நேம் கன்ஃப்ளிக்ட் இன் லார்ஜ் ப்ராஜெக்ட். லார்ஜ் ப்ராஜெக்டில் நிறைய இடத்துல நம்ம நேம் கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ ஆல்ரெடி கொடுத்த நேமே திருப்பி வராமல் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை போய் ரெஃபர் பண்ணிக்குவது. ஸோ இட் இஸ் அ நியூ கான்செப்ட் இன்ட்ரடியூஸ்டு பை ANSI இன் C++ ஸ்டாண்டர்ட் கமிட்டி. நியூவாக வந்த கான்செப்ட் இது. நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட்னா என்னென்னு 2 மார்க்கில் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் எழுதிக்கோங்க, 3 lines எழுதிக்கோங்க ஃப்ரம் திஸ். ஸோ இட் டெல்ஸ் த கம்பைலர் டு யூஸ் ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸ். இந்த லைன் அதில் என்ன இருக்கும், இட் கலெக்ட்ஸ் த ஐடென்டிஃபையர் யூஸ்டு ஃபார் கிளாஸ், ஆப்ஜெக்ட், வேரியபிள்ஸ். ஸோ இட் ப்ரொவைட் அ மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் நேம் கான்ஃப்ளிக்ட்னா கன்ஃபியூஷன்ஸ்னு அர்த்தம், லார்ஜ் ப்ராஜெக்ட். தென் அதுக்கு அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்கு, மெயின். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட், மெயின் ஃபங்க்ஷன். இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆக்சுவலி ஒரு ஃபங்க்ஷன், அது கொடுக்குற நேம் மெயின்.
ஸோ மெயின்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஒரு ப்ரோக்ராமோட C++ ப்ரோக்ராமோட எத்தனை ஃபங்க்ஷன் வேணாலும் இருக்கலாம். பட் கண்டிப்பாக மெயினுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும். இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் எவ்வளோ ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் ப்ரோக்ராமோட டெர்மினேட்டிங் பாயிண்ட்டும். ஸோ விச் ஃபங்க்ஷன் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் டெர்மினேட்டிங் பாயிண்ட்? மெயின் ஃபங்க்ஷன். அதை எக்ஸிக்யூட் பண்ணி 0ங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது இல்லையா, அதனால் இங்கே இன்ட்டுன்னு கொடுப்போம். சில இதிலெல்லாம் வெர்ஷனில் இந்த ரிட்டர்ன் 0ங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்காது, அப்போ இங்கே வாய்டுன்னு கொடுப்போம். ஸோ they may ask 3 mark question, what is main? ஒரே ப்ரோக்ராமில் எப்படி நீங்கள் இங்கிலீஷ்லலாம் எஸ்ஸே எழுதிருப்போம், ஒரே எஸ்ஸில் நிறைய பேராகிராஃப் இருக்கும். அதே போல் ஒரே ப்ரோக்ராமுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். எவ்ரி C++ ப்ரோக்ராம் மஸ்ட் ஹாவ் என்ன ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும்? மெயின். நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுப்போம், ஆனால் கண்டிப்பாக மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் as well as where all the program begin their execution. So therefore the executable statement should be inside main function குள்ள தான் என்னென்ன statement execute ஆகணுமோ அதெல்லாம் இருக்கும். curly braces குள்ள இருக்கிறது executable statement. மெயின் ஃபங்க்ஷன் கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் ஒரு பிளாக் ஆஃப் கோட் அப்படிங்கிறோம். ஸோ இது என்ன பண்ணும்? இந்த ப்ரோக்ராம் cout டிஸ்பிளே பண்ணுறக்கா என்ன டிஸ்பிளே பண்ணும்? இந்த சிம்பிளுக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணும். டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது ஆஸ் இட் இஸ் அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ரிட்டர்னுங்கிறது ஒரு கீவேர்டு. அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணி இட் வில் ரிட்டர்ன் அ வேல்யூ. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங், தட்ஸ் வை கிவன் 0 டு த மெயின் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். ஏதாவது ஒரு C++ எடிட்டரில் போயிட்டு நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். தட் இஸ் கால்ட் சோர்ஸ் கோடு. நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ரோக்ராம் இஸ் கால்ட் சோர்ஸ் கோட். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். எப்படி ரூல்ஸ் இருக்கோ அதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு லாங்குவேஜும் யூஸ் பண்ணுறப்போ there are some rules we have to follow. So we have to use those rules, follow those rules and create the program. அதுக்கப்புறம் டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணணும். ஃபைல் சேவ் ஆஸ் யூஷுவல் ஃபைல் சேவில் போன்னு நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A அப்படின்னு கொடுத்தா a.cpp. இந்த .cppங்கிற எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணும். C++ ப்ரோக்ராம் நீங்கள் சேவ் பண்ணுறப்போ எனி நேம் கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் P1 அப்படின்னு நேம் கொடுத்தீங்கன்னா P1.cpp அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும். தென் தேர்ட் ஸ்டெப் வந்து கம்பைலேஷன். கம்பைலேஷனுங்கிறது ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. இது என்ன பண்ணோன்னா, கம்பைலர் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்லேட்டர் ப்ரோக்ராம் எல்லா இதுலேயும் இருக்கும், லாங்குவேஜஸ்லேயும். அது என்ன பண்ணும், நம்ம க்ரியேட் பண்ணுற சோர்ஸ் ப்ரோக்ராம் ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கும். C++ எல்லாமே high level language. It resembles like English, but computer understands machine language, no? So it will convert this high level language to machine language. மாத்திர ப்ராசஸ் தான் கம்பைலேஷன். அப்படி மாத்திரப்போ அது ஒவ்வொரு லைனாக செக் பண்ணும் எரர் இல்லாமல் இருக்கான்ட்டு. ஏதாவது எரர் வந்ததுன்னா அது மெசேஜ் கொடுக்கும், எரர் மெசேஜ் கொடுக்கும். அந்த எரர் கரெக்ட் பண்ணி மறுபடியும் கம்பைல் பண்ணணும். எரர் இருந்ததுன்னா, எதுவுமே எரர் இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த சோர்ஸ் கோட் ப்ரோக்ராம் இருக்குல்ல நம்ம க்ரியேட் பண்ணது, இட் வில் கன்வெர்ட் டு மெஷின் ரீடபிள் ஆப்ஜெக்ட் ஃபைல் வித் எக்ஸ்டென்ஷன் .obj. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் P1.cppன்னு ஒரு ப்ரோக்ராம். வெயிட், if we create a program P1.cpp create பண்ணுறோம். P1.cpp ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணால் எரர்லாம் எதுவும் இல்லை, எரர் இருந்தால் கரெக்ஷன் பண்ணணும், மெசேஜ் காமிக்கும், நம்ம கரெக்ஷன் பண்ணணும், திருப்பி கம்பைல் பண்ணுவோம். மறுபடியும் அது எரர் இருந்தால் டிஸ்பிளே பண்ணும், we have to correct எரர். எரர் எதுவுமே இல்லைன்னா சக்ஸஸ்ஃபுல்லி கம்பைல்டுன்னு வரும். அப்போ வந்து P1
டாட் ஓபிஜே அப்படிங்கிற ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இது வந்து மெஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம். நம்ம க்ரியேட் பண்ண இது என்ன லாங்குவேஜ் ப்ரோக்ராம்? ஹெச்எல்னு போடுறேன், ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ரோக்ராம். தென் அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணதுக்கப்புறம் என்ன க்ரியேட் ஆகும்? மெஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் க்ரியேட் ஆகும். தென் இந்த கம்பைலர் என்ன பண்ணும்? இந்த லைப்ரரி ஃபைல்ஸ் மேலே கொடுத்துருப்போல ஹேஷ் இன்க்ளூட், அந்த எல்லா லைப்ரரி ஃபைல்ஸையும் இந்த ப்ரோக்ராம் கூட அட்டாச் பண்ணி தான் இது க்ரியேட் பண்ணும். தென் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, ஃபோர்த்து ஸ்டெப் என்னென்னா எக்ஸிக்யூஷன். எக்ஸிக்யூஷன் தான் ஃபைனல் ஸ்டெப். நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ண வைக்கணும், செயல்படுத்த வைக்கிறது. அப்போ இந்த என்ன பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் ஃபைல் என்னவாயிடும்னா இஎக்ஸி ஃபைலாக மாறிடும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ p1.exங்கிற ஃபைல் க்ரியேட் ஆகிடும். இந்த ஃபைல் க்ரியேட் ஆச்சுன்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட்டபிள் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் அன் இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், வி கேன் ரன் த அப்ளிகேஷன். எந்த ஒரு கம்பைலரும் இல்லாமல் நம்ம அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம், கம்பைலர் என்ன பண்ணும்? அதை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை மானிட்டரில் காமிக்கும். நம்ம கீபோர்டில் இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ணுறோம் இல்லையா, ஏதாவது எடிட்டர் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணதுக்கப்புறம் கம்பைல் பண்ணுறப்போ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் கொண்டு வரும். இந்த C++ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் நிறைய இருக்குது நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ IDE அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். IDE, நோட் டவுன் ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் IDEனா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஏதாவது ஒரு IDE யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர். மோஸ்ட் ஆஃப் த IDEs ஆர் ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கும். ஃபெமிலியர் IDEs கொடுத்துருக்காங்க பாருங்கள். C++ கம்பைலர், DEV C++, GNE, கோட் பிளாக், கோட் லைட், இது எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் டைப் பண்ணலாம். இப்போ உங்கள் சிலபஸ் படி இதுதான் கொடுத்துருக்காங்க, DEV C++. தென் NetBeans, டிஜிட்டல் மாஸ், ஸ்கை IDE, எக்லிப்ஸ். 2 மார்க்ஸில் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். லிஸ்ட் அவுட் சம் C++ கம்பைலர்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் எழுதணும். DEV C++ as per your syllabus. Then GNE, code blocks, code light, NetBeans, digital mass, Sky IDE, Eclipse. DEV C++ compiler to create C++ program. Programming technique எல்லாமே உங்களுக்கு DEV C++ தான் இருக்குது. ஸோ வாட் இஸ் DEV C++ கேட்டால் இதை எழுதணும். இட் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ், இதான் ஈஸிலி அவைலபிள் இன் த நெட், கிராஸ் பிளாட்ஃபார்ம், நிறைய OSல ஒர்க் ஆகும். ஃபுல் ஃபீச்சர்ட் IDE, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், distributed with general public license for programming in C and C++. அது எந்த லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா டெல்பி அப்படிங்கிற லாங்குவேஜில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த DEV C++. ஸோ வாட் இஸ் DEV C++? நம்ம C++ ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ், கிராஸ் பிளாட்ஃபார்ம், ஆல்ஃபா வெர்ஷன் அவைலபிள் ஃபார் லினக்ஸ். எந்த OSல வேணாலும் ஒர்க் ஆகும். தட்ஸ் வை கிராஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் கிவன். அது எந்த லாங்குவேஜில் எது க்ரியேட் ஆகிருக்கும்? டெல்ஃபி. நீங்கள் இதில் போய் இந்த வெப்சைட்டில் இதில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐகான் டிஸ்பிளே ஆகும் டெஸ்க்டாப்பில். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதாகும், ஓப்பன் ஆகும். DEV C++ விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஆஸ் யூஷுவல் ஃபைல், நியூ, சோர்ஸ் ஃபைல், இல்லைன்னா Ctrl+N. இங்கே ஃபைல் மெனு இருக்கு இல்லையா, ஃபைல், நியூ, சோர்ஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். இல்லைன்னா Ctrl+N கொடுத்தா நியூ ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி. இதில் போயிட்டு நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ண வேண்டியதுதான். ஜஸ்ட் டைப் த ப்ரோக்ராம். சேவ் பண்ணுறப்ப எப்படி சேவ் பண்ணோம்? ஃபைல் சேவ், இல்லைன்னா Ctrl+S கொடுக்கணும். இப்போ சேவஸ் டைலாக் பாக்ஸ் வரும். அதில் போயிட்டு நீங்கள் எப்படி நேம் கொடுக்கணும்? ஏதாவது ஒரு நேம் கொடுத்து .cppங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டைப் பண்ணுறீங்க, ஃபைல் நியூ கொடுத்து Ctrl+N, அதுக்கப்புறம் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணுறது எப்படி? ஃபைல் சேவ், அதில் Ctrl+S, தென் .cpp மறக்காமல் கொடுக்கணும் ப்ரோக்ராம் எக்ஸ்டென்ஷன். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. எக்ஸிக்யூட் மெனுவில் கம்பைலுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அண்ட் ரன் அப்படிங்கிற கம்பைல் அண்ட் ரன்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னா F11 கீ, நீங்கள் ஷார்ட்கட் கீ, விச் இஸ் த ஷார்ட்கட் கீ, F11 கீ ப்ரெஸ் பண்ணலாம். அப்போ அது என்ன பண்ணுன்னா, ஏதாவது எரர் இருந்தால் இங்கே பாருங்கள் கீழே இங்கே மாதிரி எரர் இல்லைன்னா எரர் 0ன்னு வரும். எரர் இருந்தால் இந்த மாதிரி எரர் டிஸ்பிளே பண்ணும் லைன் நம்பரோட.
நம்ம அந்த பர்டிகுலர் லைன் நம்பரில் போய் எரர் கரெக்ட் பண்ணோம். தென் சக்ஸஸ்னு வந்ததுன்னா எரர் இல்லை, அப்போ அவுட்புட்டு நமக்கு வந்துடும், ஸ்க்ரீனில் அவுட்புட் வந்துடும். திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ எரர் வரும்னு சொல்லியிருக்கோம்ல, எரர்னால் நம்ம எந்த லைனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு வரும். அந்த எரர் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. இட்ஸ் அ 5 மார்க் கொஸ்டின், பார்த்துக்கோங்க. சின்டாக்ஸ் எரர், செமண்டிக் எரர், ரன் டைம் எரர். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதில் நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் பார்க்குறேன். இப்போ நீங்களே எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் என்ன செக் பண்ணுவீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா நீங்களே செக் பண்ணுவீங்க இல்லையா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் பார்ப்பீங்க. அந்த ஆன்சர் கரெக்டானு உங்களுக்கு நீங்கள் எழுதியிருக்கீங்க, பட் அது நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம நினச்சிட்ருப்போம் அது கரெக்டுன்னு. பட் வாட் யூ வில் செக், சின்டாக்ஸ் எரர், கிராமட்டிக்கல் எரர் பார்ப்போம், மிஸ்டேக் இருக்கான்னு. அதே மாதிரி ப்ரோக்ராமில் பஞ்சுவேஷன் மிஸ்டேக் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கிராமட்டிக்கல் ரூல், இந்த ரூல்ஸ் படி ப்ரோக்ராம் எழுதியிருக்கான்னு செக் பண்ணுறது தான் சின்டாக்ஸ் எரர். செக் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது, மிஸ்டேக் இருந்தால் டிஸ்பிளே பண்ணுறது சின்டாக்ஸ் எரர். தென் ப்ரோக்ராமே நீங்கள் தப்பாக எழுதியிருந்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் இது கொடுக்குறேன், ப்ரோக்ராம் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வேறு ப்ரோக்ராம் எழுதியிருக்கீங்க, சர்க்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி நான் ப்ரோக்ராம் கொடுக்குறேன். யூ ஹவ் ரிட்டன் அ ப்ரோக்ராம் ஃபார் ஃபைண்டிங் அவுட் த ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ இன் தட் கேஸ் த லாஜிக் எரர், ப்ரோக்ராமே அந்த அதாவது நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லை, ஆனால் ஆன்சரே தப்பாக எழுதியிருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ப்ரோக்ராமே தப்பாக இருந்தால் அது வந்து செமண்டிக் எரர்னு சொல்லுவோம். தென் ரன் டைம் எரர் அப்படிங்கிறது வேல்யூஸ் எல்லாம் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்போ வேல்யூஸ் தப்பாக கொடுத்தோம்னா, ஏதாவது தப்பாக நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுதான் ரன் டைம் எரர். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. வி ஷால் சி தட். சின்டாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு கமாண்ட் எப்படி எழுதணும், எந்த ஸ்ட்ரக்சரில் எழுதணும், என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதணும், அதுதான் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் இஸ் அ செட் ஆஃப் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ப்ரோக்ராம். எவ்ரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஹாஸ் யூனிக் ரூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் த சோர்ஸ் கோட். ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது ஒவ்வொரு லாங்குவேஜும். அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ் தான் சின்டாக்ஸ். இப்போ அது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா சின்டாக்ஸ் எரர் அக்கர்ஸ் வென் கிராமட்டிக்கல் ரூல்ஸ் ஆர் வயலேட்டட். நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாட்டிஸ் என்ன எரர் வரும், சின்டாக்ஸ் எரர். இங்கே பாருங்கள், இப்போ கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இதில் என்ன எரர்னா, எல்லா ஸ்டேட்மெண்ட்டோட எண்ட்லேயும் செமிகாலன் வரணுமா, பட் வி ஹாவ் இங்கே கொடுக்கல. அப்போ இது என்ன எரர், சின்டாக்ஸ் எரர். ஆஸ் பர் த ரூல்ஸ் எவ்ரி எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட் ஷுட் டெர்மினேட் வித் அ செமிகாலன். இங்கே வந்து செமிகாலன் கொடுக்கல, அதனால் எரர் வரும். இது சின்டாக்ஸ் எரர். ஸோ கிராமட்டிக்கல் எரர், ரூல்ஸ் படி ப்ரோக்ராம் எழுதாட்டி டிஸ்பிளே ஆகிறது தான் சின்டாக்ஸ் எரர். செமாண்டிக் எரர்னா என்னென்னா, ப்ரோக்ராம் கரெக்ட் அவுட்புட் வரலை, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் வரலன்னா அதில் இருக்கிற எரர் தான் லாஜிக்கல் எரர் ஆர் செமண்டிக் எரர். A program has not produced expected result even though program is grammatically correct தான், ஆனால் உங்கள் ஆன்சரே தப்பாக இருந்தால் தப்பு தானே. இட் மே பி ஹேப்பன் ராங் யூஸ் ஆஃப் வேரியபிள், ஆப்ரேட்டர், வேரியபிள் இல்லைன்னா ஆப்ரேட்டர் இல்லைன்னா ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் மாற்றி ஏதாவது எழுதியிருக்கலாம், அதை தப்பாக யூஸ் பண்ணியிருக்கலாம். தப்பாக எழுதுறது கிடையாது, ராங் யூஸ் ஆஃப் வேரியபிள் ஆர் ஆப்ரேட்டர் ஆர் ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். தட் ப்ரோக்ராம் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட் பட் இட் கண்டெயின்ஸ் சம் லாஜிக்கல் எரர். லாஜிக்கல் எரர் எதனால் வருது, ராங் யூஸ் ஆஃப் வேரியபிளோ இல்லை ஆப்ரேட்டரோ இல்லை ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ரன் டைம் எரர் எப்போ வரும்னா, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ, செயல்படுத்துகிறப்போ வரும். எதனாலன்னா, நம்ம ஏதாவது தப்பாக இல்லீகல் ஆப்ரேஷன் ஏதாவது நடந்திருந்தா, மிஸ்டேக்ஸ் ஏதாவது ரன் பண்ணுறப்போ நடந்திருந்தா ரன் டைம் எரர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், a program tries to open a file which does not exist, it result in runtime error. நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண சொல்லி ஒரு கமாண்ட் கொடுத்துருக்கீங்க, ஆனால் அந்த ஃபைலே இல்லைன்னா it will give runtime error. Okay students, so these are the important questions. What are the 3 types of errors? Syntax errors, semantic errors, runtime errors. So with this we are finishing up part 4 of C++. And see this program what is given in your book, you have to try. Who developed C++? Djournes Truestrap. What is the original name? C with classes. Who coined? Rick Massity. இதுக்கு C with classes, Djournes Truestrap.
Smallest individual unit, what? Token, which is the extraction operator. Keyboard la irundhu edukkiradhu, that is double greater than. Edukkiradhu nariya appdi nyabagam vechukonga. Greater, double greater than, this one. A, option A. Then which of the statements is not true? Keyword are the reserved words which contain special meaning. True. Reserved words or keywords can be used as an identifier name. No, this is not true. An integer constant must have at least one digit without a decimal point. Correct. Exponent form of real constant consists two parts, mantissa and exponent. Correct. So idu da wrong. Then it's a valid string literal. String literal nale double quotes la kudukanuma, appo idu da valid. Sorry, D option. Idu wrong, single quotes. Appo this character literal. Idu wrong. More than one character இருந்தாலே டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். இது வந்து நம்பர். ஸோ ஸ்ட்ரிங் லிட்ரலுங்கிறது டபுள் கோட்ஸில் கொடுக்கறது. தென் ஏ ப்ரோக்ராம் ரிட்டன் இன் ஹை லெவல் லாங்குவேஜ் என்னது? சோர்ஸ் கோட். Assume A is equal to 5, B is equal to 6. What will be the result of A and B? A and B na enna? A 5. Students, that I shall write A oda value 5. இது எப்படி நீங்க பண்ணனும்னா, I'll show you here. A is equal to 5. 5 oda binary value edikkonga. Right. A is equal to 5. So 5 oda binary value 1 0 1. Then B is equal to enna kuduthirukku 6. 6 oda binary value 110. 110. Wait, I'll make it big letters. இப்போ இந்த 1 1 and B, A and B கொடுத்துருக்கா. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் A and B அப்படின்னா and ஆப்ரேட்டர் செக் பண்ணும். அதாவது and ஆப்ரேட்டர் இப்போ உங்களுக்கு அவுட்புட் 1 கொடுக்கும். ரெண்டுமே 1 இருந்தால் தான். இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் பாருங்கள், ரெண்டுமே 1 அப்போது 1. செகண்ட் பொசிஷன் 0வாக இருந்தால் 0. அடுத்ததும் ஒரு 0 இருந்தாலும் 0. பிகாஸ் and ஆப்ரேட்டர் வில் கிவ் யூ 1 when both the inputs are 1. அப்போ என்ன வருது? 1 0 0. அதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 4னு வரும். ஸோ ஹியர் this is the correct answer. A is the correct answer. Note பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். For question number 9, this is how you have to get the result. Then which of the following is compile time operator? Size of. The answer, size of. Then section B and all, I think the answer everything is given in PDF. What is meant by token keywords? இதில் வந்து என்ன டைப்புன்னு கேட்டிருக்கு. இது integer, this is octal, this is hexa, this is float. இது எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்மில் இது சொல்லியிருக்காங்க. நான் இங்கே ஆன்சர் இங்கே எழுதுகிறேன். ஜஸ்ட் டேக் டவுன். 4th 1, 4th ஃபஸ்ட்டு 23.197 இருக்கா? Wait, first I will make the font big so that it will be visible to you. என்ன கொடுத்துருக்கு? 23.197. இது எக்ஸ்பனென்ஷியல் ஃபார்ம்லனா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ திஸ் கேன் பி ரிட்டன் as 0.2317 into என்ன கொடுக்கலாம்? into 10 பவர் எத்தனை டிஜிட்ஸ் மூவ் பண்ணுறோம்? 2 டிஜிட்ஸா? integer பார்ட்டில் மூணு into 10 power 2. So this can be written as 0.23197 E2. இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. This is how you have to write. Similarly அடுத்தது 7.214. அப்போ இந்த பாயிண்ட் எங்கே கொண்டு வரலாம்? முன்னாடி
0.7214 E1. One digit தானே மூவ் பண்ணுறோம். ஸோ E1. நெக்ஸ்ட் 0.40 1 2 3 4 5 இருக்கா. அப்போ we have to bring the decimal point of before 5. 0.5 E எத்தனை digits மூவ் பண்ணுறோம்? -4. மேண்டிஸா அதாவது இன்டீஜர் பார்ட்டில் மூவ் பண்ணால் பவர் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். ஃப்ளோட் டெசிமல் பார்ட்டில் மூவ் பண்ணால் பவர் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். தென் 0.319 0.319 பாயிண்ட் எங்கே கொண்டு வரலாம்? where shall we bring? இங்கே கொண்டு வரலாமா? ஒரு டிஜிட். So 3.19 E இங்கே கொண்டு வரமா? E-1 decimal partல move பண்ணுறோம். So E-1 like that we can write. Then next one, n is equal to 10. What will be the result of n plus plus? Increase பண்ணுறது 11 minus minus n 9. Okay, n plus plus na increase பண்ணுறது. என்னோட வேல்யூ என்ன வரும்? 11 minus minus na decrease 9. Then match the following. Modulus என்ன பண்ணும்? Modulus I am drawing. Modulus will give you remainder. Separators are punctuators. Stream extraction get from lexical unit tokens. Then இதெல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். கேஸ் சென்சிட்டிவ் இஸ் C++ கேஸ் சென்சிட்டிவ்னா எஸ். கேஸ் சென்சிட்டிவ்னா என்ன? இட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் identifiers in capital letters and small letters. அதே போல் டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவல் டு என்ன பண்ணோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ A = 5னா ஏல 5ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறது. டபுள் ஈக்குவல் டு வந்து என்னது? கம்பேரிட்டிவ். A = 5னா வெதர் த வேல்யூ இன் A is 5 ஆன்னு செக் பண்ணுறது. அதுதான் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். ஸோ ஆல் others are given in your book, students. I hope you have understood this part well, and you just go through all the parts again and again, so that first make the fundamentals thorough, so that further lessons will be easier for you to cope up with. Thank you.